நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். ஸ்ரீ குருபியோ நமக. அதாவது போன வீடியோவில் நீங்கள்லாம் அதாவது ஒருத்தர் 2 பேர் ஜபம் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்ன ஜபம் பண்ணுறதுன்னு அதுக்கு நானும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுங்கோ, கந்த சஷ்டி சொல்லுங்கோ, கந்தகுரு கவசம் சொல்லுங்கோ அப்படின்னு. இப்போது அதாவது இந்த வீடியோ எனக்கு நிஜமாகவே நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அப்போ நான் அந்த வீடியோ போடும்போது கூட எனக்கு அது தோணலை. குருநாதர் நிறையா வீடியோ போட்டிருக்கா. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா இது யாரும் எனக்கு சொல்லலை. அதாவது இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு யாரும் சொல்லலை. நான் ஃபாலோ பண்ணதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் நிறைய குருநாதரோட உபன்யாசம் கேட்கணும், அனுகிரக பாஷணம் கேட்கணும் அப்படின்னா சாரதா பீட்டம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுங்க. அதில் ஆச்சாரியால் நிறைய சொல்லிகிட்டே இருக்காரு. அது இப்போ நிறைய சொல்லியிருக்கார். அது பொறுமையாக நமக்கு ஸ்ரத்தையாக குருவோட அனுகிரக பாஷணம் கேட்கணும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்ல, இதுவும் யாருமே சொல்லலைப்பா. இது நான் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சாரதா பீட்டமும். அதே மாதிரி ஸ்ருங்கேரி குருபாந்தவா அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, யூடியூப் சேனல். சாரதா பீட்டம்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, ஸ்ருங்கேரி குருபாந்தவான்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. இந்த ஸ்ருங்கேரி குருபாந்தவா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்னா இதுவும் ஸ்பான்சரோ இல்லை அவ சொல்லியோ அப்படி சொல்ல, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேனோ குருநாதருக்கு அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது தெரிஞ்சவாளுக்கு ஓகே, தெரியாதவாளுக்கு நான் சொல்கிறேன். அதில் நீங்கள் ஸ்ருங்கேரி குருபாந்தவாலாம் ஃபாலோ பண்ணேன்னா அவளே ஒரு ஃபங்க்ஷன், அதாவது இப்போ ஸ்ருங்கேரியில் அதாவது ஸ்ரீராம நவமிக்கெல்லாம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம டெய்லி காத்தாலையும் சாயந்தரமும் அவள் அந்த ஒரு லிங்க் கொடுப்பா. அதை நம்ம ஜெபம் பண்ணலாம். நிறையா இருக்குது. அவள் ஒரு ஸ்ருங்கேரியில் என்ன நடக்கிறதோ அவள் ஸ்ருங்கேரி குருபாந்தவால் அவள் ஒரு இது பண்ணி நடத்தின்னு இருக்கா. அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நோ டவுட் எட்டால் அவளுக்கெல்லாம் பெரிய ஒரு நமஸ்காரம். அதே மாதிரி இப்போ சங்கர ஜெயந்தி வரப்போகுது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமே நீங்கள்லாம் தான். இந்த மாதிரி கேட்ட உடனே குருநாதரே ஆச்சாரியாலே நிறையா ஜபம் சொல்லியிருக்கார், ஸ்லோகம் சொல்லியிருக்கார். அதெல்லாம் எத்தனை பேர் அந்த வீடியோ இதெல்லாம் பார்த்துருப்பேல் தெரியாது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தது. அதாவது நான் உங்களுக்கு வீடியோ சொல்லிட்டேன், எனக்கு தெரியாது. ஆனால் என்னோட குருநாதர்கிட்ட தான் நான் எடுத்துட்டேன். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஆசைப்படுறவாளுக்கு அதை ஏதாவது நம்ம ஒரு நல்ல இது கொடுக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணும்போது குருநாதர் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. குருநாதர் நிறையா ஸ்லோகம் ஜப்பம் அதெல்லாம் சொல்லியிருக்கார். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ, ஸ்பெஷல் வீடியோவாக சரி நீங்கள் எல்லாரும் ஆசைப்படுறேன் அப்படின்னு நான் கொடுக்கலாம். 2 நாள் யோசிச்சு நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ சங்கர ஜெயந்தி வரப்போகுது May 2. ஸோ அதுக்கு நம்ம சன்னிதானம், அதாவது ஸ்ரீ 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 விதுஷேகர பாரதி மகா சன்னிதானம் அதாவது சங்கர ஜெயந்தி இதுக்கு சனாதன தர்மம், அந்த தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு முதல் இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதிசங்கரர். ஸோ இந்த ஆதிசங்கரர் சனாதன தர்மத்தை கொண்டு வந்ததுனால நம்ம ஆதிசங்கரரை வேண்டிண்டா நம்ம குருவை வேண்டின்ற மாதிரி எல்லாமே. அதான் சொல்லிட்டேனே, பகவானும் குருதாஸ், ஆதிசங்கரரும் குருதான். ஆதிசங்கரரை வேண்டிண்டா நம்ம குருவை வேண்டின மாதிரி, சுவாமியை வேண்டின மாதிரி. அவர் சன்னிதானம் எல்லாருக்கும் நித்திய ஜபம் பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமசங்கராயா இதை சன்னிதான வாயில சொல்லியிருக்கார். அது நான் முடிஞ்சதுன்னா அந்த காப்பிரைட்ல வராமல் இருந்ததுன்னா நான் இந்த வீடியோக்கு மேலேயே கொடுக்க ட்ரை பண்றேன். அது எனக்கு வருமா வராதா தெரியாது. நான் யூடியூப்லலாம் இப்போ நிறைய கற்றுன்ருக்கேன். பட் குருநாதர் வாயிலேருந்து நீங்களும் கேட்கணுங்கிறது, அந்த குருநாதர் தான் ஃபஸ்ட்டு. நான் நான் ஒன்றுமே இல்லை, குருநாதரை வாயில் கேட்கணுங்கிறது என்னோட ஆசை. இது நான் இப்போ தான் எல்லா டெக்னிக்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுன்ருக்கேன். நீங்கள்லாம் இப்படி கேட்கறதுனால சரி இந்த வீடியோவில் இது போடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். அது காப்பிரைட் வருமா வராதா தெரியாது. ஸோ இந்த நமசங்கராயா டெய்லி ஜபம் பண்ணுங்க. அதாவது ஜபம் பண்ணணும்னு ஆசைப்படுறவா நமசங்கராயா டெய்லி 108 தடவை காத்தாலையோ சாயந்தரமோ நீங்கள் 108 தடவை நமசங்கராயா பண்ணுங்கன்னு ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். அந்த வீடியோவை இந்த இதுக்கு மேலே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அது வருமா என்ன ஏது பார்க்குறேன்.
அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் போய் யூடியூப்பில் நமசங்கராயா போட்டேன்னா ஆச்சாரியா சொன்னதே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை பாருங்க. முதல் திங். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து மகா சன்னிதானம் அவர் வாயிலேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார். அதையும் நான் ஸ்மரணை பண்ணிட்டு இருப்பேன். அதாவது இப்போ நமக்கு கஷ்டம் வரும் இல்லையா, நிறைய நம்ம மனுஷனாக பிறந்தாவே கஷ்டம் இருக்கும்ல, சுகம் துக்கம் இருக்கும்ல. ஸோ அந்த கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கஷ்டம் வந்துட்டோம் ஏதோ ஒன்றா உடனே நம்ம ஓடி போய் அம்மா அப்பாவா அம்மா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. மகா சன்னிதானம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அதாவது சாரதே ஜெகதம்பியை நினச்சிக்கணும், ஒரு கஷ்டம் வரும்போது ஜெகதம்பியை நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஒரு உபன்யாசத்தில், ஒரு அனுகிரக பாஷணத்துலையா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவும் என்கிட்ட இருக்குது. நான் ஒரு ஸ்லோகம் சொல்கிறது எல்லாமே அந்த வீடியோ நான் சொல்லும்போது அந்த வீடியோ மேலே போட ட்ரை பண்ணுறேன். அது என்ன ஸ்லோகம் அப்படின்னு, ಕಷ್ಟ ಬಂದಾಗ ಏನು ಮಾಡಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ಹೇಳಿದರು, ಜಗದಂಬೆಯನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ಆಪದಿ ಕಿಂ ಕರಣೀಯಂ ಸ್ಮರಣೀಯಂ ಚರಣಯುಗಳ ಮಂಬಾಯ. ಕಷ್ಟ ಬಂದಾಗ ನಮಗೆ ಬೇರೆ ಯಾರು ನೆನಪಿಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. ಎಷ್ಟೇ ಕಷ್ಟ ಬಂದ ಕೂಡಲೇ ಅಮ್ಮ ಅಂತೇವೆ, ಅಮ್ಮನ ನೆನಪು ಬರುತ್ತೆ ಹೊರತು ಬೇರೆ ಯಾವ ನೆನಪು ಬರುವುದಿಲ್ಲ. ಅದೇ ಜಗದಂಬೆಯನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡ್ರೆ ನಮ್ಮ ಸಕಲ ಕಷ್ಟಗಳು ಪರಿಹಾರ. ಅದಕ್ಕೆ ಆಪದಿ ಕಿಂಕರ வந்து கண்டிப்பா நமக்கு நல்லது தான் நடக்குமே தவிர எந்த இதுவும் நமக்கு அண்டாது நம்மளை சுத்தி. இது வந்து ரெண்டாவது. மூணாவது என்ன சொல்லியிருக்காரு, அதாவது இப்போ குழந்தை எல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இல்லையா. அதாவது சிங்கேரியில் சாரதியா கொள்ளி இருக்கிறவ வந்து வாக்தேவி, அதாவது சரஸ்வதி வீணாவாணி அவ. ஸோ அதாவது சன்னிதானம் ஒரு ஒரு விஜயாத்திரம் போது ஒரு ஸ்கூலில் ஒரு குழந்தைகளெல்லாம் உட்கார வச்சு அதை வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். அதே மாதிரி நம்ம டெய்லி குழந்தையில வந்து கத்தால குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணிவிட்டு அவளை அழகாக ட்ரெஸ் பண்ணி, பொன் குழந்தையாக இருந்தாலும் சரி புள்ள குழந்தையாலும் சரி, நல்லா படிக்கிறதுக்கு அந்த சரஸ்வதியை, அதாவது சாரதையை வீணாவாணி அவளோட சுகத்தை டெய்லி நீங்கள் சொல்லி நீ இதை பிடிச்சிக்கோன்னு அந்த குழந்தைகளுக்கு சொன்னேன்னா கண்டிப்பாக குழந்தைகள் எல்லாருமே நல்ல மார்க்கு தான் வரும். கண்டிப்பாக அதில் வந்து சந்தேகமே இல்லை. என்ன ஸ்லோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, शारदा शारदाम्भोज वदना वदनाम्बुजे सर्वदा सर्वदा अस्माकं सन्निधिं क्रियातु. சன்னிதானம் இன்னொன்னும் சொல்லியிருக்காரு. இப்போ ராமநவமி போச்சு இல்லையா, அதில் வந்து இப்போ வந்து அதில் வந்து நிறைய ஜபம் பண்ணினா உட்காந்துட்டு எல்லாரும். என்ன ஜபம் அப்படின்னா இதுவும் சன்னிதானம் தான். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. இதுவும் வந்து நீங்கள் நித்திய பாராயணம் நித்திய ஜபம் பண்ணலாம். நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு சமைக்கும் போது பண்ணலாம், என்ன வேணால் எப்போ வேணால் பண்ணலாம். இதெல்லாம் சன்னிதானமும் மகா சன்னிதானம் சொன்னதை வந்து தான் நான் சொல்கிறேன். நான் வந்து எதுவுமே அந்த அளவுக்கு எனக்கு ஞானம் இருக்கா எனக்கு தெரியலப்பா. அம்பாள் ஆச்சாரியால் தான் எனக்கு எல்லாமே. இந்த மாதிரி நிறைய பேர் ஆசைப்படுறா, அதனால் நான் இதை வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணித்து. ஸோ இதோடதும் நான் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நான் வந்து இந்த வீடியோவில் போடுறேன். இந்த ஸ்லோகம் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அந்த ஸ்லோகம் எல்லாம் அதோட இது. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ நான்லாம் இப்போ அந்த காலத்துலலாம் பெரியவாலாம் எழுதினால, இப்போ பாட்டி தாத்தாலாம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் எழுதிகிட்டே இருப்பாள்ல. அந்த மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு இது நான் சொல்கிறது எல்லாருமே ஸ்ருங்கேரி சிஷ்யாளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்ருங்கேரி ஃபாலோ பண்ணுறவாளுக்கு தெரியும். தெரியாதவாளுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லாரும் நல்லா இருக்கணும், அவாவா ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கணும். குருநாதர் அதுதான் சொல்கிறார். ஸோ இது தெரியாதவாளுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோம்ல, இப்போ அதாவது சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா அப்படின்னு நமக்கு பேதம் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய உபன்யாசம் பண்ணியிருக்கார் அனுகிரக பாஷணம். நீங்கள் உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக சாரதா பீடம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுவோம். இது நான் யாருமே எனக்கு சொல்லலை, இது என்னோட பர்சனலாக நான் வந்து உங்களுக்கு தெரியாதவாளுக்கு நான் சொல்கிறேன். அதில் வந்து பேதம் இருக்கக்கூடாது அப்படின்னு குருநாதர் சொல்கிறார். ஸோ அதனால் இப்போ வந்து ஸ்ருங்கேரியில் கூட
ஒரு அதாவது சிவன் விஷ்ணு கோயில் கட்ட போகிறா. இப்போ அதுக்கெல்லாம் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சிவா ராம், சிவராம், சிவா 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 சிவான்னு எழுதணும், ராம் 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 ராம்னு எழுதணும். ஒரு பேப்பர் கொடுத்து அதை எத்தனையோ பேர் எழுத சொன்னாங்க. ஸ்ருங்கேரி போனவாள் அத்தனை பேருக்கும் தெரியும். அதை எழுதி அந்த இதை வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ண போகிறா, அந்த சுவாமிக்கு அடியில் போட்டு பிரதிஷ்டை பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி நாங்கள் எழுதி கொடுத்தோம். அது நீங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன் ஃபாலோ பண்ணேன்னா, ஆற்றுல சிவராம் சிவா நான் காமிக்கிறேன் பாருங்க அந்த நோட்டை. அதை நான் வந்து நான் டெய்லி எழுதுவேன். கண்டிப்பாக முடிகிறப்ப எழுதுவேன், முடியாத அன்றைக்கி நான் வந்து எழுத மாட்டேன். அந்த மாதிரி நீங்கள் நித்தியம் எழுதணும். ஒரு ஸ்லோகமோ ஏதோ ஒன்று சுவாமி இது நம்ம பிடிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நீங்கள் அதை கூட பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்கேன். நீங்கள் தமிழில் எழுதலாம். உங்கள் மதர் டங் என்னவோ அதை நீங்கள் எழுதலாம். இந்த பாருங்க, இது தெரியறதா? தழகில தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது பாருங்க, இது தழகில தெரியும் இந்த இதில் காமிக்கிறதுனால. ஸோ இது நான் வந்து நோட்டு போட்டு டெய்லி எழுதிருக்கேன். முன்னெல்லாம் ஸ்ரீராமஜம் எழுதுகிற மாதிரி நான் இதை எழுதிட்டுருக்கேன். அதாவது சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பேதம் இருக்கக்கூடாதுன்னு ஆச்சாரியால் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நம்ம நித்தியம் எழுதி நம்ம வாயில் சொல்கிறதோட எழுதினா பலன் ஜாஸ்தி அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். இது ஒன்று நீங்கள் பண்ணலாம். கடைசியாக இன்னும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்லோகம் வந்து கைமேல் பலன்ப்பா, கைமேல் பலன். இதை வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே நாங்கள் வந்து இதை சொல்லின்னு இருப்போம். ஈவன் நான் எழுத கூட எழுதுவேன். டெய்லி 5 தடவை எழுதுவேன். என்ன ஸ்லோகம் அப்படின்னு கேட்டேன்னா, ஸ்ரீகுரு பாகிமாம், பரமதயாலோ பாகிமாம், ஸ்ருங்கேரி ஜெகத்குரு பாகிமாம், ஸ்ரீ பாரதி தீர்த்தர் பாகிமாம், விதுஷேகர பாரதி பாகிமாம். இதை வந்து கண்டிப்பாக யாரார் குழந்தைகளாகட்டும் பெரியவாளாகட்டும், இது உண்மையாக சொல்கிறப்ப இது தெரியாதவாளுக்கு சொல்கிறேன். ஸோ பெரியவாளாகட்டும் சின்னவாகட்டும், உங்களுக்கு எந்த காரியம் நடக்கணும்னு மனசில் நினச்சின்னு நீங்கள் எழுதுறீங்களோ அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக. குருநாதர் அவ்வளோ மிராக்கிள்ஸ் பண்ணுவார். எத்தனையோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. அதாவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கா, அதாவது காலடியில் போய் ஆச்சாரியால பார்த்தாலாம் அவள் குழந்தை நன்னா படித்து இப்போ அந்த பெரியவானா ஆகிட்டான். அவெல்லாம் குழந்தையெல்லாம் வேலைக்கு போகிறது. பட் அந்த குருவோட பார்வை போதும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து நிஜமாவே ஒரு பிரத்யட்சமான ஒரு உண்மை. ஸோ ஆச்சாரியால பார்த்தா போதும் நமக்கு. அது வந்து கண்டிப்பாக குரு பார்த்தால் கோட்டி நன்மை அப்படின்னு சொல்லுவாள்ல, அது மாதிரி நிறைய கமெண்ட்டும் பண்ணியிருந்தா. ஸோ இந்த ஸ்ரீகுரு பாகிமாம் நீங்கள் சொல்லிகிட்டே இருங்கோ, ஸ்மரணை பண்ணிகிட்டே இருங்கோ. சமைக்கும் போதும் சரி, உட்காந்துருக்கும் போதும் சரி, ஈவன் டிவி பார்த்தா கூட அந்த ஸ்லோகத்தை மனசுக்குள்ளே ஜபிச்சுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல். இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை நீங்கள் வந்து முடிஞ்சிருக்கவா 5 தடவை எழுதலாம், உங்களுக்கு சௌரியம். நான் 5 தடவை எழுதுவேன், அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உண்மையாக சொல்கிறேன், இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே நீங்கள்லாம் தான். ஸோ எல்லாருமே வந்து அவளுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்போது நம்ம எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு நினைப்பா இல்லை. கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா, சத்தியமான ஒரு உண்மை. எவ்வளோ கஷ்டங்கள் வரும், கஷ்டங்கள் வராமல் இருக்காது. நம்மளோட பிராரப்த கர்மாவை அனுபவிச்சே திறனும். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அனுபவிக்கலையா? எத்தனை வனவாசம், எத்தனை வருஷம் வனவாசம் பண்ணார் அந்த கைகேயினால். அதெல்லாம் வந்து அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மனுஷனாக பிறந்தா அந்த பிராரப்த கர்மாவை தான் அனுபவிச்சு ஆகணும்னு நம்மளோட குருநாதர்லாம் சொல்கிறார். பட் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம கீழே விழமாட்டோம்ப்பா. இது சத்தியமான வார்த்தை, இது சத்தியமான உண்மை. எவ்வளவோ கஷ்டம் வரும், அதெல்லாம் நம்ம அதை வந்து தாங்கிக்கூடிய மனப்பக்குவம், மன தைரியம் எப்படி வரும் அப்படின்னா, குருநாதர் அம்பாலும் ஆச்சாரியாலும் தான். என்ன பொறுத்தவரைக்கும் குருநாதர் தான் அந்த தைரியத்தையும் அந்த இதையும் நமக்கு கொடுப்பார். இந்த ஸ்லோகம்லாம் நீங்கள் பண்ணிட்டு படிச்சுட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக நீங்களே ஒரு நாள் என்னைக்கா ஒரு நாள் நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம், ஓ கரெக்டு அப்படின்னு மனசார ரியலைஸ் பண்ணுவேன். மேபி கமெண்ட் கூட நீங்கள் பண்ணலாம், நான் இதை பண்ணனால எனக்கு நல்லது நடந்தது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் கூட பண்ணலாம். அந்தளவுக்கு இதெல்லாம் நிஜமாவே குருநாதர் சொன்னது. மேக்ஸிமம் நான் வந்து அந்த வீடியோலாம் நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரியாது காப்பிரைட் வருமா வராதா தெரியாது. நீங்கள் உங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் போய் நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டாவே ஆச்சாரியாலோடது வரும், வராமல் கண்டிப்பாக இருக்காது. நம்ம சங்கராயா போட்டேன்னா நிறைய பேர் வீடியோவில் வந்து போட்டிருக்கா. ஸோ அதனால் நானும் முடிஞ்சதுன்னா ஒரு வியாழக்கிழமை வந்து இந்த ஷார்ட்டை நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரியல, பட் இது நீங்கள் கேட்டதுனால சரி இது ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடலாம். இது இப்போ வந்து சங்கர ஜெயந்தி வேறு வரப்போகிறது இல்லையா? ஸோ நீங்கள் ஜபம் நிறைய பண்ணுவோம். நம்ம சங்கராயா எவ்வளோக்கு எவ்வளோ முடியறதோ பண்ணிகிட்டே இருங்கோ.
நானும் பண்ணலாம்னு நினச்சின்னு இருக்கேன். பகவான் கிருப்பையில் அம்பாலும் ஆச்சாரியாலும் எதுவுமே பகவானோட கிருப்பை இல்லாமல் என்னை பொறுத்தவரை அம்பாள் ஆச்சாரியால் அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே ஒரு கிஞ்சித்து கூட என்னால் நவுத்த முடியாது. ஸோ இதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த ஸ்லோகம், குழந்தைகளுக்கு ஸ்லோகம் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து எல்லாருக்கும் நல்லது கண்டிப்பாக கிடைக்கும். குருநாதர்களை அம்பாலும் ஆச்சாரியாலும் எல்லாருக்கும் கூடவே இருக்கட்டும், எனக்கும் கூட இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ வந்து இது வந்து ஜஸ்ட் என்னோட அனுபவத்தையும் ஆச்சாரியால் நீங்கள் எல்லாம் கேட்டதுனால இதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். ஏதாவது எனக்கு தெரிஞ்சு ஏதாவது தப்பாக சொல்லி ஏதாவது பண்ணேன்னா என்னை மன்னிச்சிடுவோம். நான் வந்து குருநாதர் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னோட எனக்கு ரொம்ப ஆசை எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு அபிலாஷையில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் போய் பாருங்க. திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த இதை யூடியூப்பில் போய் பாருங்க. ஆச்சாரியால் வாயிலேருந்தே நீங்கள் கேட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன், அதில் நோ டவுட் அட் ஆல்ப்பா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் கொடுங்க, பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வைஸ். நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமः.